இந்த காலத்தில் விடிய விடிய போனை நோண்டி கண்ணீர் வடிக்கின்றனர். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வராதவன் கூட செல்போன் புடுங்கி அடுப்புல போட்டா டாப்ல வந்துடுவாங்க. பல செல்களால் ஆன இந்த உடலை ஒரு செல் வசியப்படுத்தி அடிமையாக்கி வைத்துள்ளது. போன் 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 மூளையோடு இணைந்து விட்டது. முடக்குவாத மூளையோடு இணைந்தே வாழ வேண்டாம். விழுத்தெழுவோம், தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம். செய்தித்தாள் வாசிப்பேன்டா. செய்தித்தாள் எழுதுதா போன்ல இருக்கு, அதுல பார்க்கலாமே. போன் பார்த்தா கண் பார்வை தானே கெடும். வாசிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டீங்கடா. இல்லடா போன்ல இருக்கு. நான் அந்த காலத்துல இருக்கணும்னு பாருடா. போன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களாம் எவ்வளவு சந்தோஷமா தான் தெரியுமா? போன் வந்ததுல இருந்து ஒருத்தரும் சொந்த பந்தர்கிட்ட பேசுறதே இல்ல. நாங்க தினமும் போன்ல பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க சிரிச்சு பகிர்ந்து சாப்பிட்டோம்டா. தாத்தா, நாங்க விதவிதமான ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது உடம்புக்கு தானே கேடு. சுவையா தான் இருக்கும். சுவை முக்கியம் இல்லடா, ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் அந்த காலத்துல எப்படி ஆரோக்கியமா இருந்தோம்னு பாருடா. நோய் வரும், கண்பார்வை கெடும், சோம்பேறித்தனம் தானே வளரும். நாங்க அந்த காலத்துல எப்படி ஓடி ஆடி விளையாடணும்னு பாருடா. கண்மணிகள் உங்க வாழ்க்கை
எப்பவுமே ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம்ப்பா. அப்பா அப்பா எனக்கு ஸ்கூல் டெஸ்ட்டுப்பா சொல்லித்தாப்பா. ஃபோன்லயே பார்த்துக்கோடா. சரிப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் போன் கொடுத்து உடல் நலனையும் மனநலனையும் கெடுக்க வேண்டாம். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் வாழ்வு வளமாகும். நன்றி.